தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தை இன்றைக்கு நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு வாழ்கிற ஜனங்கள் எல்லாரிடத்திலும் உண்மையான வாழ்க்கையை பார்க்க முடியவில்லை. எல்லாமே உண்மையா வாழ்றாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உண்மையான வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் குறைவு. இன்னும் சொல்ல போனா எல்லா ஜனங்களிடத்திலும் பொய்யும் புரட்டும் விபரீதமும் களவும் கோபமும் சண்டையும் நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றுதலும் வஞ்சகமும் பொறாமையும் கொட்டி கிடக்கிற ஒரு உலகமா இருக்கிறது. எது எதுக்கு தான் பொறாமப்படுறதுன்னே தெரியல, எது எதுக்கு தான் இப்படி இந்த எண்ணங்கள் இருக்கும்னே தெரியல. கர்த்தருடைய தாசர் ஒருவர் சொல்லுகிறார், மற்றவனுக்கு கிடைத்து விட்டதே என்று பொறாமைப்படாத ஒன்றே ஒன்று மரணம் தான். அதுதான் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு பொறாமப்பட மாட்டான்ல, மற்ற எல்லாத்துலயும் பொறாமப்படுறான். அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு பொறாமப்படாத ஒன்றே ஒன்று மரணம் தான். ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்க, இன்னும் இதை காட்டிலும் கடவுளை பற்றின அறிவு இல்லாமல் அல்லது கடவுளை தெரியாமல் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் வாழ்கின்றவர்களும் அநேகர் உண்டு. கடவுளை பற்றியே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்குதானே செய்யறாங்க. அவங்களும் ரொம்ப விரக்தியில இருப்பாங்க. கடவுளை பற்றி சொல்ல வேண்டாங்க, ஏன்னா அவங்க விரக்தியில இருப்பாங்க. கடவுளை எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த விரக்தியில வேதனையில அந்த வார்த்தை வெளியில வரும். அதுல இன்னும் சிலர் இருக்கிறாங்க, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் விதிப்படிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. எது நடந்தாலும் நல்லா நடக்கட்டும் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. இப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் பூமியில இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் உண்மையா வாழ்றாங்களா? உண்மையாக வாழ்றாங்களான்னா இல்ல, அவங்களுக்கு உண்மை தெரியாம வாழ்றாங்க. அதான் விஷயம். இப்படி ஒவ்வொரு விதமான ஆட்களை நாம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால உண்மைக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு உண்மைக்கே மதிப்பு இல்லை, தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு ஒரிஜினல் இப்போ கம்பெனி ஒரு ப்ராடக்ட் வெளிப்படுது, விற்பனைக்கு வருதுன்னா அதோட டூப்ளிகேட் உடனே வந்துடும். அந்த டூப்ளிகேட் எங்கேயுமே எல்லா பக்கம் வாங்கிக்கலாம். ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், ஒரிஜினல் மாதிரியே அப்படியே இருக்கும், அசல் அப்படியே இருக்கும், அந்த டூப்ளிகேட். அதனால உண்மைக்கு இன்னைக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தையில அநேக வார்த்தை அந்த உண்மையை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. உலக வழக்கத்தின்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மெய் சொல்லி கெட்டாரும் இல்லை, பொய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை. உண்மையை சொல்லி கெட்டு போனவங்க யாரும் கிடையாது, பொய் சொல்லி வாழ்ந்தவங்க யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். எவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. நம்ம பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, அதுவும் முன்னோர்களுடைய வாக்கு நடந்திருக்கு. அதனாலதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க, சும்மா இல்ல. அதனால குடும்ப உறவுகள்ல குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டார்கள், இப்ப கர்த்தர் இதை குறித்து பேசினார். அப்ப இப்பெல்லாம் நம்ம அந்யோன்யமா இருக்கிறோமா, ஐக்கியமா இருக்கிறோமா, பக்கத்து வீட்டுல உண்மையா இருக்கிறோமா, சொந்த குடும்பத்துல உண்மையா இருக்கிறோமா, இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோட கூட அதிகம் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல லேசா ஒரு சின்ன சலசலப்பு வந்துடும். பக்கத்துல நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, அவங்களோட சாப்பாடு கொடுப்பாங்க, குழம்பு வச்சா வாங்கிக்குவாங்க, சட்னி அரைச்சா அவங்க வாங்கிக்குவாங்க, இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா ஒரு சின்ன சலசலப்பு வந்த உடனே பெரிய பிரச்சனையா மாறிடும். அவளை பத்தி எனக்கு தெரியாதா, அவ யோக்கியமா இப்படி பண்ண, அப்ப அந்த உண்மையெல்லாம் வெளியில வரும். ஐக்கியமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த ஐக்கியத்துல சின்ன சலசலப்பு வந்த மாறி மாறி உண்மையை வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட பழி வாங்குகிற ஒரு காரியம், ஒரு பழி வாங்குற நடவடிக்கையை போல. பழிவாங்க நடவடிக்கை இது நம்ம செய்யக்கூடாது. நம்ம பழி வாங்கலாமா? பழிக்கு பழி வாங்கலாமா? நம்ம நீ அப்படி செஞ்சீல, நானும் செய்யறேன், அது நம்ம செய்யலாமா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் செய்யலாமா? செய்யக்கூடாது. பழிக்கு பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேங்கிற. நான் பதில் செய்யறேன், நீயே பழி வாங்குறேங்கிற. ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு போறேன், அதுக்கப்புறம் செய்திக்குள்ள நான் சீக்கிரமா முடிக்கிறேன். ஒரு விமான நிலையம், ஒரு ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்ல ஒரு பயணி, அவர் வந்து ஜப்பான் போகக்கூடிய ஒரு பயணி. அவர் ஜப்பான் போகணும், ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமா ஒருத்தர்
கோபத்தை தவிர்ப்பது எப்படி என்பதை குறித்து ஒரு பெரிய ஒரு அரங்கத்துல பேசுறதுக்காக போறாரு ஒரு பேச்சாளர். கோபத்தை அடக்கிறது எப்படி அல்லது கோபம் வராமல் தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பேச்சாளர். அவர் அந்த உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தார். ஏர்போர்ட்ல அந்த பயணி என்ன பண்ணிட்டாரு, அந்த பேசஞ்சர் என்னன்னா போர்ட்டருக்கும் அவருக்கும் பிரச்சனை. போர்ட்டர்னா சுமை தூக்கிட்டு போறவங்க, சுமை தூக்கிட்டு போய் லக்கேஜ் இறக்கி வச்சுட்டு வரவங்க, அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை. அந்த ஜப்பான் போற பயணி அந்த போர்ட்டரை பயங்கரமா பேசிட்டு இருக்காரு, பயங்கரமான வார்த்தைகளை திட்டுறாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ அந்த போர்ட்டர் சுமை தூக்குறவர் என்ன பண்ணாரா, சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார், சரிங்க சார் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் கொஞ்சம் கூட கோபமே வரலையா, கொஞ்சம் கூட கோபமே படல, பெரிய ஒரு அலட்டிக்கவே இல்லை. அவர் இவ்வளவுதான் பயங்கரமா சத்தம் போட்டு திட்டுறாரு, அடிக்கலாம் வர்றாரு, அப்ப கூட சரிங்க சார், ஓகே சார், சரிங்க சார் போயிட்டு இருந்திருக்காங்க. இது இந்த பேச்சாளர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நமக்கே இது தப்பு கொடுக்காம போகிறதுக்கு நம்ம கோபம் வராம இருக்கிறது எப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய உபதேசம் பண்ண போறான். இதை பார்த்தா அதை விட பயங்கரமா இருக்கு. இப்ப புலவு திட்டுற அந்த போர்ட்டர் எதுவுமே கண்டுக்காம கோபமே வராம இருக்கிறானே, எப்படியா அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். அதே மாதிரி வந்தது ஜப்பான் போற பயணி. அவரு ஃபிளைட்ல ஏறி பறந்துட்டாரு. இந்த போர்ட்டர் கொஞ்ச நேரத்துல ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காரு. இந்த பேச்சாளர் உடனே போய் தேடி பிடிச்சு, உங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. என்ன சார், என்ன விஷயம் சொல்லும்போது, அந்த ஒரு பேசஞ்சரோட நீங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, அவர் உங்களை என்ன திட்டுறாரு, நீங்க எதுவுமே கண்டுக்காம பேசாம சரிங்க சார், சரிங்க சார்னு கோபம் வராம எப்படி தவிர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், அதெல்லாம் ஒரு பெரிய வித்தையே கிடையாது. என்ன ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படின்னாரு. என்ன அது சந்தோஷமா என்ன அப்படின்னா, இல்ல அந்த பேசஞ்சர் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. விஷயம் புரியுதா உங்களுக்கு? வழி வாங்கிட்டாரு. இவர் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, இவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்குது. இப்ப அதனால என் கோபம் வராம இப்படி பண்ணலான்ட்டு நான் அப்படி சரின்னு ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பழி வாங்குறதுக்கு சம்மந்தம். ஆனா கோபம் வராம தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. எதுக்கு கோபப்படணும், உங்களுக்கு பிளான் வச்சிருக்கிற என்னன்னு, உன் லக்கேஜ் எல்லாம் நீங்க அனுப்பி போறேன் பாரு, உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லி மனசு நினைச்சதுனால கோபம் வராம போயிடுச்சான். இது ஒரு பேச்சாளர் அதிகமா சொல்லுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். சில நேரம் வாழ்க்கையில பிரச்சனை வர்றது இயல்பு. குடும்பத்துல சில நேரம் பிரச்சனை போராட்டம் வர்றது வெகு இயல்பு. திடீர்னு பேசிட்டு இருப்பான், பிள்ளைங்களுக்குள்ள திடீர்னு சண்டை வரும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள திடீர்னு ஒரு சலசலப்பு வரும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு உன்னை பார் என்ன பண்றேன் பார் அப்படி நம்ம வைராக்கியம் வைக்கலாமா? உன்னை பார் நான் இவ்வளவு படிக்க வைக்க நினைச்சேன், இவ்வளவு பெரிய ஆளாக்கி பார்க்க நினைச்சேன், உன்னை பார் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பிள்ளை அவங்க பிள்ளைகளாச்சே. காக்கைக்கும் தன் குஞ்சு. ஆமா, அது எப்படி இருந்தாலும் அவங்களோட பிள்ளை அவங்க பிள்ளை தான், பெருமையா தான் பேசுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க கடலை பருப்பு சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், கடலை பருப்பு சாப்பிட்டு இருக்கிறீங்க, நல்லா ரசிச்சு ருசிச்சு சோச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு பருப்பு கசப்பு பருப்பு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? கசப்பு பருப்பை துப்பிடுவான். திருப்பி கடலை பருப்பு சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்க இல்ல? ஏன்? ஒரு பருப்பு தானே கசப்பு வந்துச்சு, சரி. அது இன்னொன்னு பழைய டேஸ்ட் திருப்பி வரணும், அதை பிடிக்கிறதுக்காக திருப்பி இன்னும் நிறைய சாப்பிடுவோம். அது மாதிரி வீட்டுல சில பிரச்சனை வரும்போது கசப்பு பருப்பை துப்பிட்டு திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அடுத்து. அதனால கடலையே சாப்பிடாதவங்க இருக்காங்களா என்ன? ஒரு சிலருக்கு இது வாழ்க்கையில கடைசியில நடக்கும். நான் சொல்லி இடையில நடக்கிறத சொல்றேன். கடைசி ஒரு பருப்பு தான் இருக்கு, அதை சாப்பிடும் போது கசப்பாகி போச்சு, என்ன செய்வீங்க? திருப்பி பருப்பு இல்ல, கடலை பருப்பு கையில இல்ல, கடைசி பருப்பு கசக்குது, இப்ப என்ன செய்வீங்க? என்ன ஒண்ணு தரிசிக்க வேண்டியது, இனிமேல் கடலையே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு முடிவெடுத்தா முடிவெடுத்தேன்.
இல்ல இனிமேல் கடலை சாப்பிடும் போது பார்த்து பார்த்து சாப்பிடணும்னு முடிவு எடுப்பாங்க. இப்படி கடைசியில் நடக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் வரும். என்ன சொல்ல வரேன்னா, என்னவா இருந்தாலும் பிரச்சனை வச்சுன்னா தூரம் தூக்கி போட்டுருங்க. ஒரு அறிஞர் சொல்லுவாரு, ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சிருக்கிறாங்க, இருக்கா இல்ல, இந்த தண்ணியை கையில இது பிடிச்சிருந்தா இது வெயிட்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு கிளாஸ் தண்ணி எப்படி வெயிட்டா இருக்கும்? வெயிட்டா இருக்குமா? அதிக பாரமா இருக்குமா? இருக்காது. அதையே ஒரு நிமிஷம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் கை லேசா நடுங்க, பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதே 1 மணி நேரம் பிடிச்சிருந்தா கை மரத்து போற மாதிரி இருக்கு. அதே ஒரு நாள் முழுக்க பிடிச்சிருந்தா வெயிட் ஆயிரும். வெயிட் ஆயிரும். அது அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை கூட கை பிடிக்க முடியாது. அவர் சொல்றாரு, அந்த ஒரு கிளாஸ் தண்ணி தான் பிரச்சனை. அந்த பிரச்சனை ஏன் நீ தூக்கி பிடிச்சிட்டு நிறுத்திருக்க, எடுத்து கீழே வச்சுட்டு பேசாம வேலையை பார்த்துட்டு போங்கிறாரு. பிரச்சனை கையிலேயே பிடிச்சிருந்தா கோபம், பழிவாங்குதல் இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சிருக்க பாரமாயிரும், ரொம்ப தாங்க முடியாது. அதை தூர தூக்கி போட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கேங்கிறாரு. இன்னும் சொல்ல போனா டேக் இட் ஈஸி பாலிசி. அதெல்லாம் டேக் இட் ஈஸி தாராளமா எடுத்துட்டு விட்டுட்டு போங்கிறாரு. நம்ம ஒரு சில சொல்லுவோம், அதை எப்படி விட முடியும், அப்ப கஷ்டப்படு, அப்ப அனுபவி அப்படின்னு சொல்லிடுறேன். இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை ஒரு சில வட்டம் நான் சொல்லி நிறைவு செய்ய போறேன். வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஓசியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் ஓசியா 4:1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்துல உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அதுக்காக 3 சம்பவத்தை நான் சொன்னேன். முதல்ல கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் ஒரு வழக்கு இருக்குதான். உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குது. அது ஏன் அந்த கேஸ் அப்படின்னா, அது ஏன் அந்த வழக்கு அப்படின்னா, அந்த வழக்குக்கு 3 காரியம் சொல்றாரு. தேசத்துல இருக்கிற ஜனங்கள்கிட்ட யார்கிட்டையும் உண்மை இல்லை. 2வது, மற்றவர்கள் மேலே இரக்கம் இல்லை. 3வது, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் உங்க மேல வழக்கு போட்டிருக்காரு. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்கள் உண்மையாக வாழ்கிறீர்களா? தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடக்கிறீர்களா? சோதிச்சு பாருங்க, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்றாரு. ஓசியாவின் மூலமாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். சகரியாவின் மூலமாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் சகரியா 8ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். என்னவென்றால், நீங்க செய்யறது என்ன செய்யணும்னா, அவன் பிறனோட உண்மையை பேச கடவன். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவன் பிறனோட உண்மையை பேச கடவன். உண்மையை பேசுங்க போதும். ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. பொய்ய பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது மாத்திரம் இல்ல, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் தான். அப்படி சத்தியத்துக்கு ஏற்றபடி உண்மையாய் நியாயம் தீருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் என்று சகரியா சொல்லுகிறார். கர்த்தர் எதை வெறுக்கிறாரு? நீங்க பொய்யானின் மேல பிரியமா இருந்தீங்கன்னா கர்த்தர் வெறுக்கிறாரு. மற்றவனோட நீ சமாதானம் இல்லைன்னா கர்த்தர் வெறுக்கிறாரு. மற்றவனத்துல பொய் பேசினா கர்த்தர் வெறுக்கிறாரு. சத்தியத்துக்கு ஏற்க நியாயம் இருக்கலைன்னா கர்த்தர் வெறுக்கிறாரு. இப்படி உண்மைக்கு புறம்பா நீங்க செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவை நம்ம எப்படி நடக்கணும்? நம்ம சில நேரம் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துறோம். அந்த அதிகாரத்தை நம்ம கையில எடுத்து நம்ம உடனே நியாயம் தீர்த்துறோம்.
வாயின் வார்த்தைகளால இல்ல செயலால நியாயம் தீர்த்தலாம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன்னை யார் என்று நிரூபிக்கும்படியாக ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். அப்பொழுது வேதபாரகர்களும் பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் ஒரு விபச்சாரியான ஒரு ஸ்திரியை கையங்கலவமாக பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்ப இயேசுவை கொண்டு வந்ததற்கு பிற்பாடு, இயேசுவே, எங்களுடைய பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி இவளை நாங்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும், ஆகிலும் நீர் என்ன சொல்லுகிறீர், நீங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவரு, நான் இவரை நியாயம் தீர்ப்பதில்லை அப்படின்ட்டு தரையில குனிந்து அவர் எழுதி கொண்டிருந்தார். மண்ணில் எப்படி எழுதிட்டு இருக்கிறார். எழுதிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியமா, எங்க கேட்டுட்டு இருக்கிற ஒன்றும் சொல்லாம எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, ஓகே, உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ, யார் குற்றம் புரியவில்லையோ அவன் முதலில் கல்லெறியட்டும். நீ கல்லெறின்னு வந்துட்டீங்க இல்ல, உங்களை யார் தப்பு செய்யாதவங்க அவங்க கல்லெறிங்கிறார். இதுக்கு உடனே ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அப்ப சொல்லிருப்பாங்க, நானும் தப்பே செய்யல சொல்றாங்கல்ல, இன்னைக்கு நாலாம் நித்தம் செய்யல எரிஞ்சிருக்கலாம். ஆனா அவர் கீழே எழுதிட்டு இருந்தார். என்ன தெரியுங்களா, அவர் என்ன எழுதினாரு, 10 கட்டளையில எழுதிட்டு இருக்காரு. 10 கட்டளையில தான் எழுதிட்டு இருந்தார். ஐயோ, இந்த கட்டளையின்படி நான் தப்பு பண்ணிருக்கிறேனே, ஐயோ இந்த கட்டளையா இதுபடி நான் தப்பு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு அதை பார்த்தவங்க எல்லாம் மனசாட்சியில குத்தப்பட்டு ஓடிட்டாங்க. அவர் கடைசியில் நிமிர்ந்து பார்க்கிறார், ஒருத்தனும் இல்லை. ஸ்திரியே, உண்மையில கல்லெறிய வந்தவர்கள் எங்கிறார், யார் மேல எல்லாம் போயிட்டாங்க. அப்ப நான் தான் உன்னை நியாயம் தீர்க்கிறேன், நான் உன்னை இன்றைக்கு நியாயம் தீர்ப்பதில்லை. நியாயப்படி கல்லெறியணும்னு நான் தான் எரியேன், ஏன்னா நான் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றேன். ஆனா நானும் உன் மேல கல்லெறிய மாட்டேன், நீ போ, இனிமேல் பாவம் செய்யாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பி சொல்றாரு. சில நேரத்தில் அப்படித்தான் அந்த தீர்ப்பை கையில் எடுத்துக்குவாங்க. இவர் பெரிய முத்தமை மாதிரியும், இவர் தப்பே செய்யாதது மாதிரியும், இவர் எல்லா பிரச்சனையும் இவரை முன்னால் நின்று வழிகாட்டுறது மாதிரியும் பிரச்சனை கையில் எடுத்துக்கிறது. அதிகாரம் யாரு கொடுத்தது? நீ தப்பு செய்யாம யோக்கியமா நடந்திருந்தா நீ செய்யலாம், அந்த தப்பு நீயே செய்தியே, அப்புறம் எப்படி நீ அதிகாரம், அந்த அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தது? தேவனுக்கு முன்பாக மன உத்தமமாய் உண்மையாய் வாழ முதல்ல பழகணும். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற வழக்கு. நமக்கு முன்னால் கர்த்தர் கேஸ் போட்டு இருக்கிறாரு. தேசத்துல எங்கேயும் உண்மையே இல்லப்பா, எந்த மனுஷனுக்கு உண்மை இல்லை. அவன் பக்கத்து வீட்டுல கூட சண்டை. அதான் சொல்றாரு பாருங்க, தேசத்தின் குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. இது 3 தான் மெயின் வழக்கு நம்மகிட்ட இருக்கு. கர்த்தரை குறித்த அறிவு உங்களுக்குள் இருக்கிறதா? கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? உண்மையாக நடக்க வேண்டிய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு வருகிறதா? மற்ற மேல இரக்கம் பாராட்டுற அந்த இரக்க குணம் வருகிறதா? இதுல எதுவுமே இல்லைனாக்க கர்த்தர் உங்க மேல வழக்கு போட்டிருக்கிறது நியாயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 4:25 சொல்லுது. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவன் அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே அவயமா இருக்கிறோம். அதனால அவனவன் பொய்யை கலைந்து பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை மாத்திருங்க, உண்மையை பேசி பழகுங்க. ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. உங்களை யாரு பொய் சொல்லாதவங்க யாரு அப்படின்னு கிளாஸ்ல கேட்கிறேன். முதல்ல தியாலஜிக்கல் கிளாஸ்ல கேட்கிறாரு, உங்களை யாரெல்லாம் பொய் சொல்லல, பொய் சொல்லாதவங்க கை தூக்குங்கிறாரு. பொய் சொல்ல மாட்டேன் உங்களைய கொஞ்ச நேரம் ஆனது. பொய்யே சொல்லாதவங்க கை தூக்குங்க அப்படின்னா எனக்கு ஒரு தூக்குறேன் இல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், யாருமே தூக்கல. ஒரு சிலர் தூக்குனாங்க, பொய்யே சொல்லல. ஒரு சிலர் எல்லாம் தூக்கிட்டாங்க, நாங்க பொய் சொல்லல. வெயிட் வெயிட் அப்படின்ட்டு, உங்களை எத்தனை பேர் செல்போன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாரு. எல்லாருமே கை தூக்குனாங்க. செல்போன் வச்சிருக்கிற எல்லாருமே பொய் சொல்றவங்க தான் கீழே கை போடுங்க. விஷயம் என்ன, செல்போன் வச்சிருந்தா சொல்லுவான், ஹலோ நான் மதுரையில் இருக்கிறேன், திண்டுக்கல் தாண்டி போயிட்டு இருக்கேன், திண்டுக்கலுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா சொல்றது என்ன, நான் மதுரையில் இருக்கிறேங்க, இன்னொருத்தர் நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன். அப்போ செல்லு கையில வச்சிருந்தாலுமே போய் தாராளம் வந்துடும் சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல்ல ஒரு நேரத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால செல்லு வச்சிருக்கிற எல்லாருமே சொல்ல முடியாது.
ஒரு சில நியாயமா நடக்கிறாங்க. கர்த்தருக்கு நியாயமா நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் பெரிய நன்மையை செய்வாராக. நீதிமொழிகள் 28:20 மனப்பாட வசனமா? நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்க உண்மையா நடந்தீங்கன்னா முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்ப கர்த்தராகிய தேவனும் கூட உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்க வல்லவர் என்று சங்கீதம் 145:18 வாசிக்கிறார். சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்க உண்மையா நடந்தா அவரே உங்களுக்கு பலன் அளிக்கிறவரா இருக்காரு. உங்க பக்கத்துல வந்து நின்றுறாரு. நீங்க உண்மை பேசுனீங்கன்னா, நீங்க உண்மையா நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து நின்றுக்கிறீங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? நீங்க அப்படி உண்மையை மட்டும் பேசி பாருங்க. ஒரு சவால் எடுத்துக்கங்க, நீங்க டிக் பண்ணிக்கங்க. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நான் உண்மையை மட்டுமே பேசுவேன். எழுதுன மாதிரி தெரியல. கஷ்டமா? ஐயோ. அப்புறம் எப்படி ஆண்டவர் வழக்கு போட்டது உண்மைதானே? அப்ப கர்த்தர் வழக்கு போட்டிருக்கிறாருல்ல, எங்கேயும் உண்மை இல்லப்பா, எங்கேயும் சமாதானம் இல்லை, கர்த்தரை குறிச்ச அறிவும் இல்லை. உண்மைதான், நியாயம் தானே. நான் எதெல்லாம் வெறுக்கிறேன்னு சொல்றாரு, அதையும் சொல்லிட்டாரு. உண்மையான மனுஷன் பரிபூர்ண பெறுவான்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தா நம்மால அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. உண்மையை மட்டுமே பேச முடியுமா? இங்கிலீஷ்ல மட்டும் பேசணும்னு சொல்லி கண்டிஷன் போடுறாங்க. கிளாஸ்ல தமிழ் பேசினா ஃபைன் போடுங்க. அதை மட்டும் கடைபிடிக்கிறேன். இனிமேல் உண்மையை தான் பேசணும், எழுதி வச்சுட்டு பேசி பழகுங்க. உண்மையை மட்டும் பேசணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 101ஆம் சங்கீதத்துல 6:7 ஆகிய வசனம் சொல்லுது. 101ல 6:7 தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில நடக்கிறவன் தான் என்னை சேவிப்பான். ஏன்னா அவர் உண்மை முத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்படி உண்மையா இருக்கிற மனுஷன் தான் அவரை ஆராதிக்க முடியும்னு சங்கீதக்காரன் அந்த வரியில சொல்லியிருக்காங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் இருப்பதில்லை. அழகா சொல்றாரு. பொய் பேசுறவன் என் முன்னால நிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பொய் பேசுறவன் இருந்தா என்ன தைரியமா வந்து நெஞ்சு நிமித்து நிக்க முடியாது. பொய் பேசுறவன் என் வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுங்கிறார். உண்மையை பேசுறவங்க மட்டும்தான் அவர் வீட்டுல அவருக்கு முன்னால் இருந்து தைரியமா பேசவே முடியும். இன்னைக்கு நம்ம பேசுறோம். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, பொய் பேசக்கூடாதுதான், ஆனா சில சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில சொல்லிக்கலாம் அப்படின்னா. நோ ரிலாக்ஸேஷன், நோ ஃபிளெக்சிபிலிட்டி. அப்படி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாமா? அதுல பொய்யிலையும் பொய் பரிசுத்த பொய்னு வேற வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரு பரிசுத்தமான பொய். பொய் அதே பொய், அதுல என்ன பரிசுத்தமான பொய்ன்னு தெரியல. அப்படி சில நேரம் அப்படி நம்ம செய்யலாமான்னா அது ரிலாக்ஸேஷன் கிடையாது. பொய் பேசாதன்னா பொய் பேசக்கூடாது, அவ்வளவுதான். அதான் சத்தியம். பொய் பேசுகிறவருடைய வாய் அடைக்கப்படும்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் அடைச்சிடுவார். அது அவருக்கு அருவருப்பானது. ஆகவே இருந்தானே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அந்த பொய்யை கலைந்து பிறனுடனே மெய்யை பேச கணவன் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 31ஆம் சங்கீதத்துல 23, 24 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. 31ஆம் சங்கீதம் 23, 24. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார். இடும்பு செய்கிறவனுக்கு எப்படி பூரணமா பதில் அளிப்பார்? நரகத்துல தள்ளிடுவார். அவன் அப்படியே நரகத்துல தள்ளிடுவார். முழுமையா அவனை அப்படியே தள்ளுறான்னு தள்ளி விட்டுருவார். யாரை தற்காத்து கொள்வாராம்? உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து. வாசிங்க அடுத்த வசனம் 24. கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். இருதயங்களை உறுதிப்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அது இருதயத்திலே உண்மை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பேரளவுக்கு உண்மையா நடக்கிறேன்னு சொல்றதல்ல, வாழ்க்கையில நடந்து காமிக்கணும். நான் உண்மையா தான் வாழ்றேன். உண்மையா வாழ்ந்த ஒரு பேரை சொல்லுங்க பாப்போம். மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி.
ஹரிச்சந்திரன். நோவா, வேதத்தின் பிரகாரம் நோவா. ஒருவேளை நான் நினைக்கிறேன் விரல விட்டு என்ற அளவுக்கு தான் ஆளு சொல்ல முடியும். யாராவது நம்ம பேரை சொல்லணும்? நம்ம பேரை யாரும் சொல்லல. யார் நாமே நடந்த யாரும் சொன்னாங்க இல்ல. யாரோ இந்து ஹரிச்சந்திரன்லாம் ஒரு புராண காலத்துல நிறைய மனுஷங்க கிட்டத்தட்ட 6000-7000 வருஷத்துக்கு முன்னால இருந்து வாழ்ந்தவங்க. அவங்க பேரத்தான் நம்ம சொல்றோம். நம்ம பேரை சொல்ல முடியல, நம்ம அப்பா பேரை சொல்ல முடியல, தாத்தா பேரை சொல்ல முடியல. இதை தெரியும், நமக்கு எல்லா விஷயம் நமக்கு தெரியும். அதனால அதே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தராகிய தேவன் ஜனங்களோடு கூட பேசின வார்த்தைகள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் சில பேருக்கு தேவனை குறித்த அறிவு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை பற்றிய அறிவு இல்லை. ஒரு ஊழியக்காரர் ஒருவர் ஒரு திருமணமான தம்பதிகளை பார்க்க சென்றார். திருமணமான தம்பதிகள் அவங்க நீண்ட நாட்களாக அவங்க குழந்தை இல்லை. அப்ப இந்த ஊழியக்காரர் போன உடனே உங்களுக்கு என்னமா, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், என்ன ஜெபம் பண்ணணும்னு சொன்னப்போ எங்களுக்கு குழந்தை இல்லப்பா, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராம், நான் போய் பெத்தலகேம்ல உங்களுக்காக ஒரு மெழுகுதிரி ஏற்றி நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. சொன்ன மாதிரியே அடுத்த ஆண்டுல ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு 2 குழந்தை, 2 குழந்தை பிறந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் 3 குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குழந்தை. அப்போ 6 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 8 பிள்ளைகள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த ஊழியக்காரர் மறுபடியும் அந்த பகுதிக்கு வரார். அந்த தம்பதிகளை பார்க்க போகிறார். அங்கே குழந்தைகளோடு கூட அந்த தாயார் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு சோகமும் இருந்தது. என்னமா அந்த குழந்தையை கொடுத்தாரா? குழந்தையை கொடுத்துட்டாருங்க, நிறைய கொடுத்தாருங்க. உங்க வீட்டுக்காரர் எங்க? இப்ப பெத்தலேயமுக்கு போயிருக்கிறாரு. நீங்க ஏத்தன மெழுகுதிரி அமைக்க போயிருக்கிறாரு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அங்க மெழுகுதிரி ஏத்தி எரிஞ்சிட்டு இருக்கனாலே குழந்தையா பிறந்துட்டு இருக்கு போல, எப்படி அந்த மெழுகுதிரி அமைச்சிட்டு வந்துருவான் அப்புறம் நின்று நினைச்சிட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கடவுளை குறித்த அறிவு இல்லை. உங்களுக்காக இதை செய்யறேன்னு சொன்னா ஆண்டவர் செய்யறாரு. இதனாலதான் கர்த்தர் செஞ்சாருன்னு அப்படி இல்லை. உங்க நடக்கைகள் சுத்தமா இருக்கு. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரே ஒழிய, நீங்கள் செய்கிற நான் முழங்காலே நடந்து போய்தான் நான் இந்த வியாதியிலிருந்து வெளியே வந்தேன் நான் சொல்ல முடியுமா? நான் 3 வருஷம் தொடர்ந்து மட்டை அடிச்சுதான் நான் வியாதியிலிருந்து வெளியே வந்தேன் நான் சொல்ல முடியுமா? உங்க நல்ல நடக்கையினால உங்களுக்கு சரீர சுகம் உண்டாயிருக்கு. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால சரீர சுகம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. அதுதான் உண்மை. அப்ப உண்மையாகவே கடவுளை குறித்த அறிவு ஜனங்களுக்குள்ள இல்லை. மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 23, 24 என்ற வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாகவே நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்னா உண்மையா ஆவியோடு உண்மையோடு நம்ம அவரை தொழுது கொள்ளணும். முதல் அவரை குறித்த அறிவு நமக்குள்ள வரணும். அவர் யார்? நான் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு என்னென்னலாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் யார்? எனக்கு என்னென்ன அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் எதற்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறேன் என்பதை குறித்த அறிவும் தெளிவும் ஞானமும் நமக்கு முதலாவது தேவை என்பதை நாம் அறிந்திருக்கோம். நாம யாருன்னே தெரியாது, நான் எங்க இருந்து வந்தேனே தெரியல நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கடவுள் யாரோ, அவர் எங்க இருக்கிறாரோ அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப கடவுள் இருக்கிறார், அவர் யார் என்கிறதை குறித்த அறிவு இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள இல்லை. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு வழக்கு 3 வழக்கு போட்டிருக்கிறார் நம்ம மேல. முதல் வழக்கு தேசத்துல உண்மை இல்லை. 2வது வழக்கு இரக்கம் இல்லை. 3வது தேவனை பற்றி அறிவு இல்லை. இப்ப முதல்ல உண்மையிலே என்ன நிக்கிறான். உண்மைகளை எப்படி நம்ம சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல. பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்னே தெரியாம தான் வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை நானும் சர்ச்சுக்கு போறோம். இல்ல, எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம்.
எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், சர்ச்சுக்கு ஆராதிக்க வரோம்? ஆண்டவரை ஆராதிக்க, அவரை குறித்து அந்த வாரம் முழுவதும் கேட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள. வேற தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள. சரி, அப்படி சர்ச்சுக்கு வர்றவங்க எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்னே முதல்ல தெரியல, அப்புறம் எப்படி ஜெபிக்க தெரியும்? அப்ப முதல்ல எதுக்கு சர்ச்சுக்கு வரோங்கிறதே முதல்ல தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை தயவாய் வாசிங்க. எல்லாரும் எடுத்து வாசிங்க பார்ப்போம். இதுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கான நோக்கம். என்ன நோக்கம் போட்டிருக்காரு? அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காக. பிரத்யேகமா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நாம் தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வரோம். மற்றதெல்லாம் உண்மைதான், ஆனா முதல்ல ஐக்கியம் இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் வேணும். ஐக்கியம் என்று சொன்னால் ஒரு உறவு, தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவு நமக்குள்ள வேணும். அவர் நம்முடைய தகப்பன். நான் என்ன கேட்டாலும் எனக்கு தருவாரு. நான் அவர்கிட்ட விண்ணப்பம் செய்ய போறேன். நான் இன்னைக்கு என்னுடைய வார்த்தைகள் அவர்கிட்ட நான் கொட்ட போறேன். என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைலாம் அவர்கிட்ட நான் எடுத்து வைக்க போறேன். அவர் எனக்கு ஆறுதல் செய்வார். அவருடைய தகப்பன்கிற அந்த ஐக்கியம் முதல் நமக்கு வேணுமா? சண்டே சர்வீஸ்க்கு வரதுக்கான முக்கியமான காரணம் நம் தேவனோடு ஐக்கியப்படுகிறது. இப்ப நினைச்சு பாருங்க, தேவனோடு நீங்க ஐக்கியப்படாம இந்த வாரம் முழுசு எப்படி உங்களுக்கு நல்லா ஓடும்? ஆண்டவரோடு ஐக்கியப்படாம வேற என்ன காரியங்கள் செஞ்சாலும் அது விளங்காது. ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் நமக்கு இருக்கும்போது அந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசானவன் எதிர்த்து வருகிற எல்லாமே ஓடி போயிருவான். நீங்க நடந்து போங்க, உங்களுக்கு எதிராக வரவங்க எல்லாம் ஓடி போயிருவேன். ஒரு வழியா வருவேன், 7 வழியா ஓடி போயிருவேன். நீங்க ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாம நீங்க நெஞ்ச நிறுத்திட்டு போனீங்கன்னாக்க திருப்பி தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவியில் சேர்த்து கூட்டி வந்துருவேன். ஏன்? நீங்க ஆண்டவரோட ஐக்கியப்படல. ஒவ்வொரு வாரமும் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாரம் நான் ஆண்டவரோட ஐக்கியப்பட போறேன், ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள போறேன், அவர் என்னோடு கூட வாசம் பண்ண போகிறாரு, வார்த்தையை நான் கேட்க போறேன், அந்த வார்த்தையை இருதயத்துல வைக்க போறேன், அவரை குறித்த அறிவு எனக்கு இருக்கிறது, இந்த வாரம் முழுவதும் தேவையான மன்னாவையும் ஆசீர்வாதங்களையும் எனக்கு நிரம்ப தருவாரு, அதுக்காக நான் ஆராதனைக்கு போறேன். நீங்க வரணும். இப்ப சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எதுக்காக வரீங்க? மற்ற எல்லாம் நீங்க சொன்ன விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, ஆனால் மிக மிக முக்கியமானது நாம் ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம். வாசிங்க அடுத்த வசனத்தை, 10ஆம் வசனத்தை. இந்த சபையில வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை குறித்து பேசவும், உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை இந்த ஐக்கியத்துக்கு வந்தா தேவனோடு ஐக்கியம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, நமக்குள்ளே ஒரே காரியத்தை பேசுறோம், ஒரே காரியத்தை ஏக மனதா ஏற்றுக்கொள்கிறோம், ஒரே யோசனை உடையவர்களா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சீர் பொருந்தி இருக்கிறோம். இங்க வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே யோசனை தான் இருக்கணுமா? ஆனா பல யோசனை ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் ஆரம்பத்திலே சொன்னாரு, வேற எதையுமே யோசிக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துல வந்தாச்சா அதை மட்டும் தியானிங்க, அதை மட்டும் உங்க எண்ணத்துல கொண்டு வாங்க. மத்ததை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா கவலைப்படுற இடத்துக்கு நீங்க வரல, கவலைப்பட்டு கலங்கி தவிக்கிற இடத்துக்கு நீங்க வரல, கவலையிலிருந்து கண்ணீரிலிருந்து விடுதலை ஆகிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கணும். இங்கே வந்து கவலைப்பட்டு கவலையோடு அப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னா இல்ல, நீங்க கவலை தீர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அந்த உணர்வு நமக்குள்ள வர, அந்த உணர்வு வரலைனாக்க நம்ம சர்ச்சுக்கு வந்து வேஸ்ட். சில பேர் சர்ச்சிலே சண்டை போடுவாங்க. நீங்க வந்திருக்கிறதே சமாதானத்துக்கு, இங்க வந்து எதுக்கு சண்டை? அது நிச்சயமா கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள்ல ஒண்ணு சொல்றாரு. இந்த காரியங்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்றேன். அப்படி அதுதானே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆளுக்கு எதுக்கு வர்றோங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். பேசிக் ஃபண்டமெண்டல் அதான். சரி, பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகள்லயும் சில ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம் அல்லவா?
சில ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம். எந்த ஒரு இடத்துல எந்த சூழ்நிலை ஒழுக்கம் தவறுகிறோமோ அல்லது அந்த முறைமையை மாற்றுகிறோமோ அங்கே நம்முடைய மதிப்பு உடனே தெரிஞ்சிடும். ஒழுக்கம் தவறுகிற இடத்துல நம்முடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் அண்ணேன்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பான். ஒழுக்கம் தவறு இடத்துல நடந்துட்டீங்கன்னாங்க, அவங்க பாரு அவனை இவனேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் அவன் தாங்க பேசிட்டு இருந்தேன். அப்ப ஒழுக்கம் தவறுகிற இடத்துல உங்கள் மதிப்பு தெரிந்துவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உதாரணமாக வயதுல மூத்தவர்கள் வந்தா எழுந்து நிற்க பழகணும். வயசுல மூத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா எந்திரிச்சு நின்று அவங்க மரியாதை கொடுத்து கூப்பிட பழகணும். முதல்ல ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்கு வராங்க, முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லி பழகணும். சில பேர் வீட்டுல டிவியே ஆன் பண்ண மாட்டாங்க. ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஒரு கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்து நமக்காக வேண்டுதல் செய்யற ஒரு மனுஷன், அவருக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்துல மரியாதை கொடுக்கணும்னா நீங்க பெரிய அளவுக்கு பொண்ணும் பொருளும் கொட்டி பை நிறைய கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. வந்தவரை வாங்கன்னு சொல்லி சோத்திரம் சொல்லி கூப்பிட்டதே பெருசு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சீசன் என்கிற ஒரு நாமத்தை நிமித்தம் இந்த சிறையில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவருடைய பிரதிபலனை அடையாமல் போகான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா அதுக்கான பலன் உண்டு. ஊழியக்காரன் வந்தா நீங்க பெரிய அளவில் கொட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஊழியக்காரர்களுக்கு அந்த ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியக்காரங்க பெரிய லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரனாகவோ இருந்து ஊழியம் செய்யறதில்லை. யாருமே விசுவாச ஊழியம் செய்யறாங்க. ஒருவேளை நான் அல்ல, வேற எந்த ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் இந்த முறை பழகிக்கிங்க. அந்த ஊழியக்காரருக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. அவர் கர்த்தருடைய வார்த்தை சுமந்து வந்திருக்கிறார். யாருன்னே உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் கூட இருந்திருக்கலாம். நான் ஊழியம் செய்யறேங்க, இந்த பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லி வந்தேன், வீட்டை சொன்னாங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி வந்தா மதிப்பு கொடுங்க. அதே மாதிரி ஊழியக்காரன் வந்தா வெறுங்கையா திருப்பி அனுப்பாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. என்ன இருக்கோ கொடுத்து அனுப்புங்க. காசு பண்ண இல்லையா, 2 மாங்காயாவது கொடுத்து அனுப்புங்க. ஏதோ ஒண்ணு, வெறுங்கையை மட்டும் திருப்பி அனுப்பாதீங்க. சில நேரத்தை ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. நம்ம ஜனங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்றால் நீங்க ஊழியக்காரருக்கு செய்யல, ஊழியக்கார நிமித்தமா கர்த்தருக்கு செய்றீங்க. இந்த சிறையில் ஒருவனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் கர்த்தர் சொல்றாரு. நம்ம பழகிக்கொள்ளணும். சில நேரம் ஒழுக்கம் நாம் தவறுகிற பொழுது நம்முடைய மரியாதை நம்மளே கெடுத்துக்கிறோம்னு அர்த்தம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல, சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை அடையாமல் போகான் என்று நீயாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். சுவிசேஷ ஊழியம் செஞ்சு வர்றாங்கன்னா அதனாலதான் அவங்களுக்கு பிழைப்பே உண்டாகும். அவங்க 4 பேர் சுவிசேஷம் சொல்லும் போது கர்த்தர் அவளை போஷிக்கிறார். அப்ப நான் அடிப்படையில நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்ற ஒரு காரியம், ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் நிறைய செஞ்சு ஜெபிக்க போறேன். முதலாவது காரியம், கூடுமானவரை மட்டுமல்ல முழுக்க எல்லாவற்றிலும் உண்மையாயிருங்க. முதல் பாயிண்ட், கூடுமானவரை மட்டும் இல்ல, முழுக்க எல்லா காரியத்திலும் உண்மையாவே நடங்க. நீங்க உண்மையா நடங்க. மத்தவங்க ஏமாத்தலாம், பொய் சொல்றாங்க இருக்காங்க, நீங்க நடக்க வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம். நீங்க உண்மையா நடங்க. முதல் காரியம்னா உண்மையாயிருங்க. 2வது காரியம், பழிக்கு பழி வாங்காதீங்க. அவன் செஞ்சான்ல, அதுக்காக நீங்க செய்யக்கூடாது. நிறைய பேரு இப்ப காலை மிதிச்சிட்டாங்க, பதிலுக்கு என்ன செய்வாங்க, நீ என் காலம் மிதிச்சு உடனே சின்ன பிள்ளைகள் நிறைய நடக்கும். சின்ன பிள்ளைகள் 2 அக்கா தங்கச்சி இருந்தாலுமே சில பிரச்சனைகள் நடக்கும். அப்புறம் வெளியிலேயும் நடக்கும். வெளியே போகும்போது ஒருத்தன் தெரியாம துப்பி இருப்பேன், நீ என்ன பண்ணிருக்க, திருப்பி நான் இல்ல நீ அந்த துப்பி. 3 காரியம் தான், உண்மையா நடக்கணும், பழிக்கு பழி வாங்கக்கூடாது, ஏழைகளுக்கு இறங்கணும். திக்கற்றவர்களை, வியாதிப்பட்டவர்களை, பெரியவர்களை பார்த்தா இறக்கம் வைங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெதஸ்தாங்கிற ஒரு குளம், அந்த பெதஸ்தாங்கிற குளத்தின் அருகே கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளால் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அது 38 வருஷமா அந்த படியில தான் உட்கார்ந்து இருந்தான். அந்த பெதஸ்தாங்கிற குளத்துல எப்போதாவது தேவதூதர்கள் அந்த குளத்தை குளிப்பாங்க, குளிச்சுட்டு கலக்கிடுவாங்க. அந்த தேவதூதர்கள் அந்த குளத்தை கலக்கி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குளத்துல யார் முதலில இறங்குகிறார்களோ அவர்கள் பூரண சுகம் பெறுவார்கள் என்பது ஒரு ஐதீகம்.
ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இது உண்மையிலே நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி குளத்துல முதல் இறங்கினவன் சுகம் பெற்றவங்க எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படி இந்த குளத்துல இறங்கி சுகமானாங்கன்னு யாரையுமே வேதத்துல சொல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த சம்பவமே தப்பு. குளத்துல தேவதூதன் வந்து குளிச்சு கலக்கின குளத்துல இறங்கினவன் சுகமாயிருவானா எதுக்கு ஆண்டவர் தேடி போறாங்க? அந்த குளம் எங்க இருந்துச்சு? தேவாலயத்துக்கு முன்பாக மண்டபத்துல இருந்துச்சு. தேவாலயம் போறதுனால கிழக்கு வாசல் பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல தான் இந்த பெதசங்கர குளம் இருந்துச்சு. அப்பதான் எல்லாம், அதனாலதான் எல்லாருமே இந்த பொய்யான ஒரு தகவலை பெற்றுக்கொண்டு எல்லாமே குளத்துக்கரையில உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு சாட்சி 38 வருஷமா அவர் உட்கார்ந்துருக்காங்க. என்ன சொன்னான் தெரியுங்களா? என்ன சொன்னாங்க? இவன் இறக்கி போல அவன் இறங்கிட்டு போயிடுவாங்கல்ல, என்னை இறக்கி விட யாரும் இல்லையா, என்னால இறங்க கூட முடியல, இறங்கினா சுகம் பெற்றுடுவேன், ஆனா என்னை இறக்கி விட யாரும் இல்லை. இவனை தூக்கி இறக்குறதுக்குள்ள இவனை இறங்கிடுவானே, இல்ல இவனை இறங்கி சுகம் பெற்றுடுவானே. அதனால சொல்றாரு, அதனால நம்பிக்கை வைக்காத, உனக்கு சுகம் கொடுக்கிறவர் உன் முன்னாலே நிக்கிறார், உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறவரே அவர் தான். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போங்க, நீ குளத்துல இறங்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போலாங்கிற. 38 வருஷமாய் வியாதிப்பட்ட அவன் இந்த வார்த்தையினாலே சுகம் பெற்று அவன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க 38 வருஷம் காத்திருக்க போறீங்களா, இல்ல ஒரு வார்த்தைக்காக காத்திருக்க போறீங்களா? 38 வருஷம் இங்கதான் இருப்பேன், அப்படியே குளத்துக்கரையிலே உட்கார்ந்துருக்கேன். குளத்துக்கரையிலே உட்கார்ந்து சில ஐதீகங்களை சில சில இந்த மாதிரி காரியங்களை பிடித்துக் கொண்டு வைராக்கியமா நீங்க இருந்தீங்கன்னாக்க 38 வருஷம் இல்ல 76 வருஷம்னாலும் சுகம் கிடைக்காது. என்னைக்கு வார்த்தையை தேடி வரீங்களோ அன்னைக்கு சுகம் கிடைக்கும். அப்போ சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? முக்கியமா 3 காரியம். ஐக்கியமா இருப்பதற்கு, 2வது மற்றவர்கள் போல மற்றவர்கள் பேர்ல மறந்துட்டீங்களா? நானும் மறந்துட்டேன். சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? முதல்ல தேவரோட ஐக்கியப்படணும். 1 Corinthians 9:10 அவரோட ஐக்கியப்படுவதற்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்க 2வது காரியம், ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருப்பதற்கு. எல்லாரும் கூட சீர் பொருந்தி இருக்கணும். ஒரே வார்த்தையை பேசணும், ஒரே வார்த்தையை பேசி ஒரே காரியத்துல பிரிவில் இல்லாம ஏக மனதும் ஏக யோசனையுமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்குதான் நம்ம சர்ச்சைக்கே வரோம். அதனால கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கடைசியா நம்ம சொல்லியிருக்கிற அந்த 3 காரியத்துல 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வரை நீங்க ஃபுல்லா நீங்க வீட்டுல இன்னைக்கு வாசிச்சு பாக்குறீங்க. வீட்டுக்கு போய் இது என்னதான் சொல்லியிருக்குன்னு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்க்க போறீங்க. இப்ப வாசிக்கலாம். 5, 6 மட்டும் வாசிங்க. மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவுள். 8ஆம் வசனம் வாசிங்க. ஆமா, அதனால பகலுக்குரிய நாமும் முதல்ல தூங்கக்கூடாது, தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலைச்சிராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவுள்னு சொல்றாரு. 11ஆம் வாசிங்க. ஆகையால் ஒருவரை ஒருவர் தேற்றி பக்தி விருத்தி உண்டாகபடி செய்யுங்கள். நீங்க செய்யற செயல் பக்தி விருத்தி உண்டாகணும். பக்தியை ரொம்ப முத்தி போயிடக்கூடாது, பக்தி விருத்தி தான் அடையணும். பக்தி விருத்தி அடைஞ்சு விருத்தி அடைய வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா 14 வாசிங்க. 14-15. என்னவென்றால் ஒழுங்கில்லாம நடக்கிறவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். டக்குன்னு கோபப்பட்டுறாதீங்க, இருக்கும் நீடி சாந்தமாயிருங்க. என்ன நடந்து போயிருச்சு? ஒண்ணும் நடக்கலையே, சும்மா லேசா ஏதோ பட்டுச்சு, தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்க, தெரிஞ்சே பண்ணிருந்தாலும் நீடி சாந்தமாயிருங்க. இது எத்தனை பேர் இருக்க முடியும்னு தெரியல.
ஆரம்பத்திலே பதில் வந்துருச்சு. அப்படிலாம் எங்களால் இருக்க முடியாது. பொய் சொல்லாம அதெல்லாம் எங்களால் இருக்க முடியாது. உண்மை பேசணுமா அதெல்லாம் எங்களால் இருக்க முடியாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு 16 பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவ சித்தமாய் இருக்கிறது. எல்லாத்திலும் சோதனம் பண்ண ஒருத்தர் இருக்கிறார், யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அப்படியா? இல்ல. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும். இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசி பார்க்கறீங்க, ஹோம்ஒர்க் உங்களுக்கு நான் முடிக்கிறேன், நிறைய இருக்கு. அப்போ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எது உங்களுக்கு நல்லதுன்னு தெரியுதோ அதை பிடிச்சுக்கங்க. முதல்ல வழக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, எதுக்கு சர்ச்சுக்கு வர்றாங்கிறத பார்த்தா, கர்த்தர் என்ன விரும்புறாருங்கிறத பார்த்தா, 3 காரியம் கடைசியில் உண்மையா நடக்கணும், மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டணும், இறங்கணும். அதே போல 1 தெசலோனிக்கர் 5 நீங்க கடைசி 28 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள். இதுல உங்களுக்கு எது நல்லதா தெரியுதோ அதை பிடிச்சுக்கணும். சரி, உங்களுக்கு இது எது நல்லது? இப்போ வாசிச்சு கேட்டதுல எது நல்லது? எல்லாமே நல்லது. கர்த்தருடைய வார்த்தை அது குறைவற்றது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, குறைவே கிடையாது. இதுல எல்லாமே நிறைவுதான். சொல்லிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். இந்த வார்த்தையின்படி நீங்க நடந்தா அதுதான் நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாரம் கேட்பேன், நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? இல்ல சாமி, 3 வாரமா காணாம போச்சு அப்படின்னீங்கன்னா நீங்க வந்தது தப்பு. அதுக்கு நீங்க கலாத்தப்பட்டி போயிருக்கணும். ஆமா, சொல்லி உருட்டி பாப்பாங்க, தெற்கு திசையில போயிருக்கா சொல்லுவாங்க. இது அந்த இடம் இல்ல, நீங்க ஐக்கியப்படுவதற்கு வந்திருக்கீங்க, தேவனோடு ஐக்கியப்பட வந்திருக்கீங்க. நீங்க ஒன்ன இழந்து போனாலும் 1000 திருப்பி தருவார். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க ஒண்ணு தொலைஞ்சு போயிருக்கலாம், போகட்டும், அதை எடுத்தவன் நிச்சயமா நடக்க மாட்டேன். உங்களுக்கு 1000 கர்த்தர் திருப்பி தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால அடுத்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் மகிமையா எழுத நிற்போமா? இது ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக நான் திரும்பி போக வேண்டி இருக்குது. அதோடு நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியம். நிச்சயமா கர்த்தர் சொல்றாரு, உண்மையா நடங்க, கூடுமான வரை எல்லாரோட கூட உண்மையா பேசுங்க. அது மட்டும் இல்ல, பழிக்கு பழி வாங்காதீங்க, மற்றவங்களோட சமாதானமா இருங்க, கூடுமான வரை சமாதானமா நடங்க, சீக்கிரமா யார்ட்டையும் கோவப்படுறாதீங்க, உங்களை சீர் பொருந்த பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உங்களை மாதிரிதான் அவங்களுக்கும் பசிக்கணும், உங்களை மாதிரிதான் அவங்களுக்கும் வேதனை இருக்கும். அதனால மற்றவங்களை நேசிங்க. கர்த்தர் 2 கட்டளைகளை முடிச்சாரு. நீங்கள் செய்ய வேண்டிய பிரதான கற்பனைகள் 2. அதில் முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோட முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனையானது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதை மையமாக வைத்து உண்மையாக தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தை உட்கார்ந்தாலும் உண்மையா முழு மனசு ஆண்டவர் சமூகத்தை உட்காரணும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயோ யோசிச்சுக்க கூடாது. முழு மனசு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். நாம் ஜெபிப்போமா? நீங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ராஜா. விசேஷித்த விதமாக இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்து கொண்ட ராஜா. கர்த்தாவே, நீர் என்ன விரும்புகிறீர் என்றும் நாங்கள் எப்படிப்பட்டாலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் என்றும் உம்முடைய வார்த்தை நிமித்தமா நாங்கள் அறிந்து கொண்டோமே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கர்த்தர் பிரத்யேகமாய் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், உண்மையாய் இருங்க என்று சொல்லி. இன்னைக்கு தேசத்துல உண்மை உள்ளவர்கள் இல்லாம போயிட்டாங்க ராஜா, உண்மையானவர்கள் குறைவாய் போயிட்டாங்க ராஜா. நாங்களும் அப்படிப்பட்டவர்கள் போல இல்லாதபடி நாங்கள் வாழுகிற வாழ்க்கையெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாக வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு பழிக்கு பழி வாங்காதபடி எங்கள் இருதயத்தை கர்த்தர் தேற்றுவீராக. ஆண்டவரே, அந்த பழி உணர்வு எங்களுக்குள்ள வரக்கூடாது ராஜா. ஒரு சிறிய தவறு செய்திருந்தாலும் அதுக்கு நாம் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ள துளி கூட வரக்கூடாது ராஜா. அப்படிப்பட்ட எண்ணங்களில் எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் மீது சிநேகம் பாராட்டணும், இரக்கம் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறேன். அதே போல மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காரியங்களை மனதிலே வைத்து கர்த்தருக்கு ஏற்ற நடவடிக்கைகளை படைகள் நடந்து கொள்ளும்படியாகவும் பரிபூர்ணமா ஆசீர்வாதங்களை சோதரிக்கும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்வீராக. சேஷித்த விதமாய் இந்த நாளிலே இந்த கூடுகையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படவும், கர்த்தருடைய வருகையிலே ஏற்றெடுத்துக் கொள்ளப்படவும், நித்திய ராஜ்யத்தின் மகிமை கண்டடையவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு அடிப்படையாக இந்த உண்மை அவர்களுக்கு உதவி செய்வதாக. அவர்கள் வாழ்கின்ற அந்த உண்மையான வாழ்க்கை அதற்கு உதவி செய்ய போறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தர் நன்மை செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் மன நிறைவும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் குறிப்பாக இந்த நாள் கூடிகளை பங்கெடுத்துக் கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவர் குடும்பத்தார் யாரோடு கூட கர்த்தருடைய ரகசிய வருகையிலும் நித்திய ஜீவன்களில் தங்கி தாவரிப்பதாக. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுத்து விட்டார் தேவனுக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து கடந்து செல்வோம்.